இப்போல்லாம் யாருப்பா சாதி பார்க்குறாங்கன்னு கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கான பதில் இதுதான். ஏன்ப்பா ரிசர்வேஷன் என்னைக்கும் கொடுக்கணும்? அவங்களுக்கெல்லாம் பதில் இதுதான். ஏன்னா படிப்பும் சாதியும் முதல்ல படிக்கிறதுக்கும் சாதிய பிரச்சனையும் வேற வேறையே இல்லை, எல்லாமே ஒன்று தான். என்னென்னா எதுக்காக நம்ம சொன்னதை இதை பிரித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைன்னா, நீ சாதி பார்க்க வேண்டாம், எப்போனா நீ படிச்சுட்டு ஒரு பொருளாதாரத்தில் உயர்ந்துட்டினா அப்படிங்கிறது மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கே தவிர, இப்போ பொருளாதாரத்தில் அவன் உயர்ந்துதான்னு வச்சுக்கோங்க. இந்த பையன் இப்போ படிச்சிட்டான், ஐடியில் ஒர்க் பண்ணுறான், படிச்சுட்டு அவனுக்கு ஒரு சம்பளம் வருது. இவன் ஒரு இடத்துல போய் என்னென்னா இன்றைக்கி இந்த தமிழ்நாடு நிறைய தொழில்துறையில் பெருசாக இருக்குது, அது இல்லாமல் அவங்களுடைய இன்கம்ஸ் பெருசாக இருக்கும்போது இந்த வட்டத்துக்குள்ளே நிற்கும் பொழுது சாதியத்தை அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. அவங்க இந்த இடத்துல உட்கார போகிறாங்க. அவங்க அந்த யாரை பார்த்தாலும் பக்கத்தில் உள்ளவனோட காஸ்ட் கூட தேவையில்லை, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க போகிறான். காஸ்டியூம்லேருந்து எல்லாமே அவனுக்கு ஒரு யூனிஃபார்மேட்டிக்கலாக அவன் வெஸ்டர்னைஸ்டாக இருக்க போகிறான். அதனால் உங்களுக்கு அந்த ஒரு கேள்வி இருக்காது, அதுக்குள்ளே அவன் பாட்டுக்கு போயிடும். இங்கே இந்த ஜோனில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் திருமணம்னு வரும்பொழுது என்னென்னா, ஊர் சார்ந்த ஆட்கள்னு வந்தீங்கன்னா ஜாதி பார்க்க ஆரம்பிப்பான். இல்லைன்னா இவன் அந்த லவ் மேரேஜ் கூட இங்கே அக்செப்டபிள் ஆகிடும். ஸோ இவங்களுக்குள்ளே வேணா இந்த மாதிரி சிட்டி கல்ச்சருக்குள்ளே மூழ்களுக்கு வேணா இப்போ யார்ப்பா சாதி பார்க்குறாங்களே இருக்கலாம். ஆனால் கிராமம் சார்ந்த ஆட்களுக்கு இந்த பிரச்சனை கன்ஃபார்ம் வந்துடும். அதுவும் எஸ்பெஷலி கல்யாணம் தான் வந்துடும். ஏன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே கூட ஒரு அப்பார்ட்மெண்ட் இன்றைக்கி நவீன ஒரு சமத்துவபுரம் மாதிரி தான். அதில் எல்லா ஜாதிக்காரனும் இருப்பான். அவன் பக்கத்து வீட்டுக்காரனை கூட எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். அவன் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிருப்பான், ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் என்னன்னா இவன் எல்லாரும் தனித்தனியாக அவன் கல்யாணம் போது ஜாதியை பார்த்துட்டு இருப்பான். ஒரு கல்யாணத்தில் ஐயர் கூட இல்லாமல் பண்ணிடலாம், ஆனால் கல்யாண பத்திரிக்கையில் ஜாதி பேர் இல்லாமல் யாரும் பண்ணுறது அது முன்னாடி இருந்துச்சு. இப்படி இன்னைக்கு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணதோன்னு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் தோணுது. நிறைய இடங்களில் அப்படி போடக்கூடிய ஒரு சூழலை கூட நம்ம பார்க்குறோம். அது என்ன ரீசனா, அரசியல் சூழலுக்கு அதை என்கரேஜ் பண்ணுற சூழல் ஒரு பக்கம் இருக்குது. இந்த சாதி சங்கங்கள் ஒரு பக்கம் அதை என்கரேஜ் பண்ணக்கூடிய சூழல் இருக்குல்ல, அதை திரும்பவும் அதை ரெகுலேட் பண்ணணும். இந்த சாதி சங்கங்கள் நிறைய ரெகுலேட் பண்ணணும்.